நாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தீயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா. நான் ஒரு மியூசிக் லவ்வருங்க. ரொம்ப நாளாக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் கார் எடுத்து நான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. காரில் இருக்கிற மியூசிக் கேட்டிருந்தேன். அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி, ரொம்ப நாளாக வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, நான் நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணணும்னு. சரி, அதுக்குண்டான ஆப்ஷன் டைமிங் எனக்கு கிடைக்கல. கரெக்டாக அது அப்படியே ஒரு ஒர்க்கு அந்த பிஸியில் அப்படியே போயிடுச்சுங்க. அப்புறம் ரீசெண்டாக சரி பண்ணி ஆகணும், என் பொண்ணும் கேட்கணும் அப்படின்றதுனால ரீசெண்டாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்ததில் சாரோட டிசிபிள் ஆட்டோ இதோட பார்த்தேன். சார் பூபதி சாரோட இது நிறைய யூடியூப்பில் எல்லாமே நிறைய வீடியோஸ் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அதை நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். இவர் பண்ணுறதுல பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே சாரை போய் ஒரு பார்த்துட்டு நேரடியாக பண்ணுவோன்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துனுங்க. பார்த்ததில் சார் எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கார் கொடுத்தேன். ஒரு 2 நாள் சார் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காருங்க. என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. சாட்டிஸ்ஃபைடு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு Decibel Autohub. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு செல்டாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவர் இனிஷியலாக ஒரு 2-வே செட்டப் தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தார் அந்த கஸ்டமர். அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த வண்டி எடுத்து ஒரு 3-4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் எந்த ஆடியோ செட்டப்பும் பண்ணல. ஒரிஜினலாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஐ மீன் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண கிடையாது. நீங்கள் எனக்கு ப்ராப்பராக ஒரு ஆடியோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டார். ஸோ நம்ம டெமோ காமிச்சோம். அவங்க ஃபேமிலியோட டெமோ பார்த்தாங்க. அவங்க வந்து ஓகே நம்ம ஒரு தடவை தான் பண்ண போகிறோம், திருப்பி இன்னொரு டைம் பண்ண போதில்ல. இந்த பெஸ்ட் பேக்கேஜாக என்னவோ அது என்ன பெஸ்ட் பேக்கேஜில் பெஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. நம்ம பேசிக் பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டார். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் தான் மாற்றி பண்ண முடியுமான்னு கேட்டார். ஓகே, ஒசைல்னால் எப்போவுமே அந்த பேக்கேஜில் பண்ணுவோம். இந்த தடவை நான் முதலே சொன்னேன், ஆனால் இது எப்போவுமே ஒரு ப்ரூவன் ப்ராடக்டாக போட்டுட்ருக்கோங்கன்னா ஒரு ட்ரை தான் உங்களுக்கு பண்ணுறோம். ஏதாவது டீவியேஷன் வந்தால் நான் ஒசையிலே மாற்றி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரொசீட் பண்ணினாங்க. நம்மளும் ட்ரை பண்ணோம். இந்த டிஎஸ்பி என்றைக்குமே நம்ம பேரை காப்பாற்றும். ஸோ பக்கா ஐகேஎன் சிப்செட்னால அது எந்த விதத்துலையும் சோன போகலை. ஹர்ட்ஸுக்கும் சூப்பராக எடுத்து கொடுத்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் இதே பேக்கேஜ் தான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே சேம் இதுதான். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் அதில் மாற்றிருக்கோம். மற்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் சேம். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஹர்ட்ஸில் போட்டிருக்கேன். மிட்ரேஞ்ச் வந்து மிலே ப்ரோ மிட்ரேஞ்ச். தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து டைசி கோல்டு எடிஷனோட போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மிலே ப்ரோவே 3-வே அப்படி போகும்போது பட்ஜெட் வந்து வேறு மாதிரி போயிடும். ஸோ நம்ம அந்த பேசிக் 3-வே பேக்கேஜ்க்குள்ளே அந்த பட்ஜெட்டையும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓவரால் அவுட்புட்டையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டோவாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். 4 டோர்ஸ் டேம் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வந்து ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் அப்படின்னாரு. ஓகே, இந்த ஸ்லிம் பாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஐ மீன் ஷாலோ ஷாப், ஜேபிஎலோட ஷாலோ ஷாப். நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஷாலோனால சம்மத பிராண்ட் போடுறாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இங்கே அவைலபிளாக இருக்குது. பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு 12 இன்ச் சப் வந்து ஒரு பெரிய சப்வூஃபரில் என்ன அவுட்புட் வருமோ அதை விட ஒரு குவாலிட்டியான சப் அவுட்புட் இந்த ஜேபிஎல் ஷாலோ மோட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. எல்லா ப்ராஜெக்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. யார் எந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம், சஜஷன் பண்ணுறோம். நீங்கள் மோல்ட் பண்ணாலும் இந்த சப்வூஃபர் போட முடியும். இது நிறையா ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெஃப்னி ஃப்ராவும் போட்டிருக்கோம், ஸ்டெஃப்னி ஃபுல்லையும் மோல்ட் பண்ணியிருக்கோம், சைடில் மோல்ட் பண்ணியிருக்கோம், பாக்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து இந்த சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறைஞ்சதில்லை. எக்ஸலண்ட்டான அவுட்புட் கொடுக்கும் இந்த சப்வூஃபர் பொறுத்தளவுக்கு. ப்ரைஸ் பாயிண்ட்டும் கம்மி. இப்போ நம்மக்கிட்ட பழைய எம்ஆர்பியில் இருக்குது. ஃப்யூச்சர் ஐ மீன் இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு புதுசாக என்னோடய புது ஸ்டாக் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற எம்ஆர்பிக்கு நான் வச்சுருக்க எம்ஆர்பிக்கு எங்கேயோ இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் அவைல் பண்ணிக்கிங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆடியோ இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் போட்டிருக்கோம். நான் ஒரு இதில் வந்து டாப் அண்ட் வெஹிக்கிள்னால அந்த ஃபுல் எல்இடி தான் இருக்குது, சுத்தமாக எனக்கு லைட் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுலேயே ஒரு டிஃபால்ட் ஒரு ஃபாக் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க ஓஇயில். நம்ம அதை கழட்டிட்டு அசூமோட 3 இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர் போட்டிருப்போம் வித் ஹை பீம் ப்ரொவிஷனோட. ஸோ இந்த மாதிரி லைட் அப்கிரேட்ஸ், சீட் கவர்ஸ், மேட் அப்கிரேட்ஸ், ஹை அண்ட் ஆடியோ, பேசிக் ஆடியோ, ஈவன் பேசிக் ஆடியோ கூட நம்ம பண்ணுறோம். ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டு 4 ஸ்பீக்கர்ஸ் மாட்டணும் அப்படின்னாலும் அந்த ஒர்க்கும் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஹை எண்டாக பண்ணுறோம், நிறைய பேர் கஸ்டமர் நினச்சிக்கிறாங்க. அதுவும் பண்ணுறோம். சர்வீஸுக்கு அவைல் பண்ணிங்க. தேங்க்யூ.